ஹாய் ப்ரைஸ் தி லார்ட். குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? வி ஆர் நாட் அலோன் அப்படின்ன டாப்பிக்கில் இந்த மாதம் எல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இல்லையா? போன வாரம் ஸ்வீட்டி அக்கா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டோரி சொன்னாங்க, இல்லஸ்ட்ரேஷன் சொன்னாங்க. அப்புறமா அக்கா உங்களை சாம் 91 இந்த வீக் எல்லாம் படிக்க சொன்னாங்க இல்லையா? படிச்சிங்களா? டெய்லி படிக்கிறீங்களா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்போ நமக்கு ஏதாவது பயம் இருக்குமா? நம்ம யாருடைய நிழலில் இருக்கிறோம்? உன்னதமானவருடைய நிழலில் இருக்கிறோம். இந்த வாரம் கூட நெவர் அலோன் அப்படின்னு அதே டாப்பிக்கில் நம்ம ஸ்டோரி பார்க்க போகிறோம். சுதா அக்கா இந்த வாரம் நமக்கு ஸ்டோரி சொல்லுவாங்க. லாஸ்ட் வீக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் பிரபுவுடைய டீன்ஸ் செக்ஷன் கொண்டு வர முடியல. இந்த வாரம் டீன் செக்ஷனும் இருக்குது. அப்புறமா நேற்று நம்ம ஜூனியர்ஸுக்கு ஜூமில் சண்டே ஸ்கூல் வச்சோம். நெக்ஸ்ட் வீக் நம்ம பிகினர்ஸுக்கு ஜூமில் சண்டே ஸ்கூல் வைப்போம். நாட் நெக்ஸ்ட் வீக், இந்த சாட்டர்டே 5:30. சரியா சில்ட்ரன்? ஓகே, இப்போ நம்ம போகலாமா? இப்போது நமக்காக பியூலா ஆண்டி ஜெபம் பண்ணுவாங்க. ஹலோ சில்ட்ரன்ஸ், நல்லா இருக்கீங்களா? ஓப்பனிங் ப்ரே பண்ணலாமா? ஜெபம். கண்ணை மூடுங்க, ஜெபிப்போம். ஸ்தோத்ரிக்கு ரஜா, அன்பு நிறைந்த கர்த்தாவே, இந்த சாயங்கால வேளையில சண்டே கிளாஸ் கரத்துல கொடுக்குறேன் சப்பா. பாடல்கள், வசனங்கள், ஆண்டவரே கதைகள், அப்ப ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வச்சு கரத்துல கொடுக்குறேன் சப்பா. பாக்குற பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க விசேஷமா ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்கவும், அதன்படி பிள்ளைகள் நடக்க தேவாதி தேவன் பிள்ளைகளுக்கு தாசியா இருக்கும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. காக்கும்படி உனக்காய் தம் தூதர்களை கட்டிட வச்சின வசனத்தை எழுதி இருக்கிறவனமாய் பிள்ளைகள் வெளியே போகும்போது வரும்போது தூதர்ல வைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த உன்னத வெள்ளன் பிள்ளைகளை ஆளுக செய்யட்டும் ஆண்டவரே. அவர் பெற்றோர்கள் இந்த கரத்துல கொடுக்கிறப்பா. எந்த தீங்கு நாசம் மோசம் வாதைகள் உன் கூடாரத்தை அணுகாது என்று சின்ன வசனத்தின்படி பிள்ளைகள் ஆண்டவரே வாதைகள் அணுகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உங்க தேவ கரம் தேவ பிரசன்னம் பிள்ளைகளை சூழ்ந்து இருக்கட்டும் அப்பா. இந்த வெளியில எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஆக்ஷன் சாங் பண்ண ரெடியா இருக்கீங்களா? ஸோ ஐம் தி லார்ட் ஆர்மி யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குதுல்ல? இப்போ ஆக்ஷனோட ஒரு வாட்டி பாடலாமா? I may never march in the infantry, ride in the cavalry, shoot the artillery. I may never zoom on the enemy, but I'm in the Lord's army. I'm in the Lord's army, yes sir. I'm in the Lord's army, yes sir. I may never march in the infantry, ride in the cavalry, shoot the artillery. I may never zoom on the enemy, but I'm in the Lord's army. I may never march in the infantry, ride in the cavalry, shoot the artillery. I may never zoom on the enemy, but I'm in the Lord's army. I'm in the Lord's army, yes sir. I'm in the Lord's army, yes sir. I may never march in the infantry, ride in the cavalry, shoot the artillery. I may never zoom on the enemy, but I'm in the Lord's army. ஓகே கிட்ஸ், இப்போ ஸ்டோரி கேட்க ரெடியா இருக்கிறீங்களா? இப்போ நம்ம சுதா அக்கா ஸ்டோரி சொல்லுவாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் மூலமா உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். இந்த வாரம் அக்கா உங்களுக்கு நியூ டெஸ்டமெண்ட்ல இருந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனா இருந்தப்போ நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். லாஸ்ட் வீக் நம்ம ஸ்வீட்டி அக்கா லாசரஸ இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோட எழுப்புனாங்க அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு சொன்னாங்க. முக்கியமா அதுலயும் அக்கா சொன்னது என்னன்னு சொன்னா, அந்த 2 சகோதரிகளும், அதாவது மார்த்தா மேரி, அவங்க 2 பேரும் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இல்லாததுனாலதான் அவங்களுடைய சகோதரனுக்கு அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. ஆனா கூட 4 நாள் ஆன
லாசருவை, மரித்து போன லாசருவை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்புன ஒரு அற்புதத்தை பத்தி நம்ம பார்த்தோம். இந்த வாரத்துல நம்ம பார்க்க போகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இயேசு கிறிஸ்து இயற்கையின் மீது கூட அதிகாரம் உடையவங்களா இருக்கிறாங்க. அத குறிச்சதான சத்தியத்தை மார்க்ல 4ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 38ல இருந்து இருக்கிற சம்பவத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதை போலதான கேள்வியை என்னைக்காவது கேட்டதுண்டா? கடவுளே, எங்க இருக்கிறீங்க நீங்க? நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேனே, நான் ரொம்ப காயப்பட்டு இருக்கிறேனே, நான் ரொம்ப தனியா இருக்கிறேனே, இல்ல நான் மிகவும் பயந்த சூழ்நிலையில இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நீங்க கேள்வி கேட்டு இருக்கிறீங்களா? நம்ம இயேசு கிறிஸ்து அதுக்கு சொல்ற பதில் என்ன? ஐ எம் ரைட் ஹியர் ஹோல்டிங் யூ மை சைல்டு. நான் உங்களை சுமந்து கொண்டு இருக்கிறேன். ஐ வில் நெவர் லீவ் யூ. நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாங்க. சோ இன்னைக்கு உள்ள டிவோஷனுக்கு நம்ம சூஸ் பண்ற தலைப்பு பைபிள் பேசேஜ் மார்க் சாப்டர் 4 verses from 38 to 40. இதோட தீம் என்ன அப்படின்னு சொன்னா, டு பர்சிவியர் த்ரூ சஃபரிங் அண்ட் பர்சிக்யூஷன். அதாவது நம்மளுடைய கஷ்டமான சூழ்நிலையில நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படிங்கறத தான் இந்த சம்பவத்தின் மூலமா நம்ம படிக்க இருக்கிறோம். சோ இதுல என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து கலிலேயா கடற்கரையின் ஓரத்துல ஒரு படகு மேல அமர்ந்திருந்து திரளான மக்களுக்கு ஒரு நாள் முழுவதும் போதனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் ஒரு நாள் முழுவதும் அந்த மக்களுக்கு டீச் பண்ணிட்டு அவங்களுடைய டிசைபிள்ஸ்ட சொன்னாங்க, நம்ம இந்த கலிலேயா கடலின் அடுத்த பகுதிக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய சீஷர்களும் அதை ஏற்றுக்கொண்டு அவங்க எல்லாரும் அடுத்த கரைக்கு போகிறதுக்காக பிரயாணம் பண்ணினாங்க. அப்ப அவங்க பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறப்போ சடன்னா ஒரு பயங்கரமான புயல் காற்று வீச ஆரம்பிச்சது. அந்த புயல் காற்று வீச ஆரம்பிச்சதுனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அந்த படகுக்குள்ளெல்லாம் தண்ணி நிரம்பக்கூடிய ஆபத்தான சூழ்நிலையில இயேசுவும் அவருடைய சீஷர்களும் இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவோ அந்த படகுடைய பின் பகுதியில நல்ல நிம்மதியா ஒரு தலையணைய வச்சு தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்து அவருடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவிட்ட ஓடி வந்தாங்க. ஓடி வந்து அவர்கிட்ட கேட்டாங்க, போதகரே, நாங்க எல்லாரும் சாக போறோமே, இத பத்தி உங்களுக்கு எந்த கவலையுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க. உடனே இயேசு கிறிஸ்து எழுந்திருச்சாங்க. எழுந்திருந்து அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அவர் அந்த காற்ற அதட்டுனாங்க. அந்த அலைகளை பார்த்து சொன்னாங்க, அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இயேசு கொடுத்த அந்த கட்டளைய கேட்ட உடனே அந்த காற்று அமைதியாயிடுச்சுது. அந்த கடல்ல முழு அமைதியாச்சுது. எல்லாரும் பீஸ்ஃபுல்லா அடுத்த கரைக்கு போகிறதுக்கு முடிஞ்சது. இயேசு கிறிஸ்து அடுத்ததா அவருடைய சீஷர்களை பார்த்து கேட்டாங்க, உங்களுக்கெல்லாம் ஏன் பயமா இருந்துச்சுது? உங்களுக்கு என் மேல விசுவாசம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சீஷர்களை பார்த்து கேட்டாங்க. உடனே அவங்க சீஷர்கள் எல்லாரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க, இது எப்படிப்பா, காற்றும் அலைகளும் இவருக்கு பயப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அவங்களுக்குள்ள அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட இந்த இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை போல அவருடைய படகுல பயணம் பண்ணி கொண்டிருந்தப்போ, ஐயோ இயேசு கிறிஸ்து தனியா தூங்கிட்டு இருக்காங்களே, நான் இப்போ தனியா இருக்கிறோமே, இப்படி புயல் வீச ஆரம்பிச்சிருச்சே, எங்களுடைய படகு தண்ணிக்குள்ள மூழ்க போகிறதே, நாங்க என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருந்தப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லி அந்த காற்றையும் அந்த அலைகளையும் அதட்டி அமைதிப்படுத்தினாங்க. சோ உங்க வாழ்க்கையிலையும் ஜீசஸ் கிரைஸ்ட் உங்களோடு கூட பயணம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க தனியா இருக்க போறதே கிடையாது. எப்பவுமே உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல இயேசு கிறிஸ்துவையும் இணைத்து கொள்ளுங்க. எந்த ஒரு கஷ்டம், எந்த ஒரு கவலை, எந்த ஒரு துக்கம் வந்தா கூட நீங்க அதை குறிச்சு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாலும் அவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இனிமேல்
எந்த பயம், என்ன கஷ்டம், என்ன துன்பம் வந்தாலும் சோர்ந்து போகாம நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை சந்தோஷமா இயேசு கிறிஸ்துவோட தொடருவோம். சரியா பிள்ளைங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு மார்க் 4ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனத்துல இருந்து 38 வேர்ஸ்ல இருந்து நீங்க ரீட் பண்ணுங்க. இன்னைக்கூட மெமரி வேர்ஸ் கத்துக்கலாமா? மார்க் 4ஆம் அதிகாரம் வசனம் 39. மார்க் 4ஆம் அதிகாரம் வசனம் 39. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இரையாதே, அமைதியாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதி உண்டாயிற்று. Mark chapter 4 verse 39. Mark chapter 4 verse 39. He got up, rebuked the wind, and said to the waves, "Quiet, be still." Then the wind died down and it was completely calm. So kids, in the boat of life, we should have Jesus with us so that even during the storm of trouble and fear and loneliness, God will never leave us and make us happy. Okay, let's sing a new song together. With Jesus in my boat, I can smile in the storm, smile in the storm, smile in the storm. With Jesus in my boat, I can smile in the storm. When I'm sailing home, when I'm sailing home, when I'm sailing home. With Jesus in my boat, I can smile in the storm. When I'm sailing home, Jesus in my boat, I can smile in the storm, smile in the storm, smile in the storm. With Jesus in my boat, I can smile in the storm. When I'm sailing home, when I'm sailing home, when I'm sailing home. With Jesus in my boat, I can smile in the storm. When I'm sailing home. Shall we do it once more? With Jesus in my boat, I can smile in the storm, smile in the storm, smile in the storm. With Jesus in my boat, I can smile in the storm. When I'm sailing home, when I'm sailing home, when I'm sailing home. With Jesus in my boat, I can smile in the storm. When I'm sailing home, Jesus in my boat, I can smile in the storm, smile in the storm, smile in the storm. With Jesus in my boat, I can smile in the storm. When I'm sailing home, when I'm sailing home, when I'm sailing home. With Jesus in my boat, I can smile in the storm. When I'm sailing home. Okay, now Devyaka will show us an activity. Let's see what it is. ஹலோ சில்ட்ரன், இந்த வீக்கோட ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷீட் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளுக்கு ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்படி ஃபோல்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம திரும்பி இதை இந்த சைட் ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ராஸ் தெரியும். ஸோ இப்போ இந்த கார்னரை நடுவில் இப்படி ஃபோல்ட் பண்ணோம்.
ஸோ இந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு நாம் இப்படி திருப்பினா ஒரு லைன்ஸ் தெரியும். ஸோ இப்போ அதே மாதிரி முன்னாடி ஃபோல்ட் பண்ண மாதிரியே பின்னாடி ஃபோல்ட் பண்ணோம். 4 சைடுமே அப்படி ஃபோல்ட் பண்ணோம். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இப்படி திருப்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இந்த கார்னர் இந்த பாக்ஸை இப்படி கார்னருக்கு ஃபோல்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி 4 சைடும் ஃபோல்ட் பண்ணோம். உங்கள்கிட்ட ஸ்கொயர் ஷீட் இல்லைன்னா A4 சைஸ் ஷீட்டில் ஸ்கொயராக கட் பண்ணி அப்புறம் இந்த மாதிரி பண்ணலாம். இப்போது நம்ம இதை க்ளீனாக இப்படி ஃபோல்ட் பண்ணோம். ஃபோல்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம இதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி எடுத்து இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணோம். அதே மாதிரி நம்ம 4 பக்கமும் பண்ண போகிறோம். இப்படி எடுத்து இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணோம். இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிட்ட பிறகு நம்மளோட பேப்பர் ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி. இந்த மாதிரி நம்ம இதுக்குள்ளே இப்படி பேப்பர் போட்டு இல்லை உங்கள் ஃபோட்டோஸ் அப்படி போட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அக்கா இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் பண்ணி நீங்கள் எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. Hello friends, how are you all? I am glad to see you all again through this video. I thank God for this opportunity and the time that we are able to learn about the scripture through Gospel of John. I'm sure that we are learning a lot of things from God's word. I pray that this will help you to love Jesus more and more. It's not learning about John Gospel. I pray that each of you should love Jesus more than anyone in this world. And today we are going to learn something very interesting from the Gospel of John. Turn with me to the Gospel of John chapter 2. Sit comfortably. Hope you all having a Bible with you, right? Okay friends, turn with me to the Gospel of John chapter 2. This Gospel of John chapter 2 gives us a beautiful miracle that Jesus have done during his ministry as a first miracle. When I say first miracle, you will all know what I am going to talk about it, right? What is that? That is correct. Yes, this is wedding at Cana. Water turned into wine. We have learned this story from our childhood, from our Sunday school and VBS and many other times. But today, this wedding at Cana, we are going to learn as a teens. As a young men and women in the church, God wants us to talk to you through this wedding at Cana in a different message. Let us see what is that. In those times, people were invited for the wedding as like today. Jesus and his mother and all his disciples were invitees to the wedding. And the Cana is a small town which was the western part of Sea of Galilee. And Jesus and all his friends, disciples, and along with his mother, they visited this wedding. And unfortunately, the wine that was served during the wedding was not sufficient. That was got over. In fact, olden times, during wedding, wine was the very important one during the wedding ceremony. I'm sure in Bangalore, even today we serve wine, isn't it? Right. But the wine that we drink today is totally different from the wine that was served during the New Testament time, during Jesus' time. So, I'm going to talk to you about what was Jesus communicating.
Through this miracle of Jesus, what was Jesus' message to us, to you and me? When Jesus happened to do the first miracle, when he began his ministry, we need to understand what is his real meaning of this message. So, my dear boys and girls, when we go to a wedding, we go with a very good suit, a very good blazer, with a good dress and costumes, right? Okay, I hope even Jesus and his disciples and even his mother would have gone with him with a very good dresses and to attend the wedding. And during the wedding, the wine was not sufficient to serve for all the guests. And the people have come to Mary and asked Mary, and there is a shortage of wine. And Jesus said something different to his mother. And followed the instruction of Jesus, and they poured the water into 6 jars. And maybe you can imagine a jar something like this in olden time. The 6 jars, maybe this is just a mud jar, but those time this could have been a stone cut jar. So those type of jars were made and used for the wedding purpose. And now there are 3 things that I wanted to talk to you, my dear friends. The first one, Jesus said there is some meaning out of this miracle. The first miracle, Jesus says, I am going to teach you a new life. I am going to give you a new life. Through new wine, Jesus wanted to communicate with each of us. He wants to change all our life, no matter how bad we are, no matter how worst we are, no matter how awkward we are in our sinful life. But Jesus is telling you, I want to fill your life with a new wine, which is going to be more tastier than the old wine. See, that was a meaning Jesus communicated through this first miracle. The first miracle is telling to the world, even today, Jesus can change people's life into a sweet life. Maybe your life is sometimes like a bitter life, maybe a sad life. But Jesus is telling, the first miracle I did to tell you that I am going to change your life into a new wine. My dear friends, my dear boys and girls, the new wine was more tastier than the wine which was served before. In olden time, when there was serving of wine, usually the tastier wine was served at the first time. But this is something reverse when Jesus did this miracle. So people asked a question, why you have kept this tastier wine so far? You should have served this tastier wine before. My dear friend, the second point that I wanted to talk to you is, old wine is talking about the meaning of old life. I can even tell you the old wine is all about the Old Testament life. Prophets, priests, judges, and all the people who are in the Old Testament, they tried to give solution for the sinful life. They offered sacrifices. They offered a lot of sacrifices on the altars. There was a law introduced in the Old Testament. So the old wine is all our efforts. Old wine is all our energy, all our ability and talent. That is all about the old wine. My dear friends, today listening to this message at this time, I want to ask you a question. Are you living with the old wine in your life today? Doing things with your own ability? Trying to achieve things with your own efforts? Trying to do things with your own ability and skill, with your own potential? Don't do that. That old wine will not serve the purpose of today's life. The old wine is always with all the human efforts. I'm sure the old wine will not be tasty anymore. Jesus says, come to me with an empty jar. I'm going to fill your life with our new wine. This new wine is going to be more tastier and more delicious. You would like to enjoy that new life with Jesus? So Jesus says, empty yourself. When you empty yourself, come to Jesus. Jesus will fill your life with a new wine. The new wine is talking about the new life that Jesus is going to give you. Paul writes in the 2 Corinthians, if anyone lives with Christ, he is a new creation. God wants you to lead a new created life with Jesus, my dear boys and girls.
So Jesus did this first miracle in the wedding at Cana, telling the world, I can change your old life into a new life. My dear friends, Jesus is such a loving God. He is not demanding anything from each of us. He demands only one. He wants you to come to Him. With all His grace, with all His love, He wants to fill your life with new wine. The new wine is a tastier wine. I'm sure when I use the word wine, you may think people drink this kind of wine today. Maybe people enjoy and merry about the alcoholic beverages today. But that is not the wine I'm talking about. The wine is something representing the different meaning in the scripture. Even I remember the Bible talks about the nation of Israel as wine. And wine is the plant, is a so clean plant that gives a beautiful and a very delicious drink to this world. This is not fermented. This is a beautiful and tastier, delicious wine that God wants to serve and fill your life. Finally, my dear friends, the third one that I want to talk to you. Jesus creates a new relationship with the people. When you read the story of John chapter 2, the wedding at Cana, when Jesus talking to a mother, his own mother Mary, you know how he addresses the mother? He says, woman. You can turn with me to the verse 4 and see, Jesus says, woman. He didn't even call his own mother as a mother. Today, many of our Christians, they think Mother Mary is the solution for our life. They think Mother Mary can fill our life. Mother Mary can do miracles in our life. Maybe some people's beliefs are like that. But I want to tell you one thing. Only Jesus can do miracles. Only Jesus can turn your life into a tastier wine. And we should not give the place of Jesus to anyone in this world. He wants to fill your life, nobody else. No mother can fill the place of Jesus. No other god or goddesses can fill the place of Jesus in your life. So Jesus can only fill the empty lives and turn your lives to be a beautiful, delicious, meaningful one, just as a true wine. So my dear boys and girls, come to Jesus and give the place for Jesus so that He will fill your life. Hope you learn better things in the coming days, and hope you enjoyed also today, and continue to pray and grow in Jesus. Catch you again. ஹாய் யேசுவின் செல்ல பிள்ளைங்களா, இப்போ கூட நம்ம ஒரு சாங் கற்றுக்கலாமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? 30, 50, 300 எங்கேயோ அந்த சாங் கேட்ட மாதிரி இருக்குல்ல? இந்த மெஷர்மெண்ட்ஸ் என்ன சாங் நம்ம இப்போ பாட்டு மூலமாக கேட்டு கற்றுக்கலாமா? வாங்க இந்த சாங் அப்போ கூட சேர்ந்து ஆக்ஷனோட கற்றுக்கோங்க. என்ன பிள்ளைங்களா, சாங் எல்லாம் கேட்டிங்களா? இந்த சாங் என்னன்னு புரிஞ்சுட்டா? நோவா ஸ்டோரியில. சரி, இப்போ நம்ம அடுத்த செக்ஷனுக்குள்ள போகலாம். So kids,
We have come to the end of the program. For all the boys and girls who had birthday last week, on behalf of Sunday School, we wish you all a blessed, happy birthday and have a prosperous year ahead. So now let's do the closing prayer. Bow down your heads and close your eyes. My gracious and loving Heavenly God, thank you for this beautiful day. Thank you for all the kids watching this program. Help them to grow more in you. Help them to be obedient to their parents and be with all the birthday celebrating kids, that you help them to grow more in your grace and more in the wisdom and knowledge, and protect all of the family members and all of them. Keep them safe, meet all of their needs, and you be their support, their comfort and their health and strength. Strengthen them all and help them to be prepared for your coming. In Jesus' name I pray, amen. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive our trespasses as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from all evil. For thine is the kingdom, the power, and the glory, forever and ever. Amen. Bless the Lord, O my soul, all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. See you next week, kids. Bye. ஸ்டோரி பார்த்தீங்களா? நல்லா இருந்ததா? என்ன ஸ்டோரி பார்த்தீங்க? இயேசுவானவர் காற்றையும் கடலையும் அதட்டி அடக்குன ஸ்டோரி இல்லையா? அவர் அங்கே தூங்குனது போல இருந்தாலும் அவர் தூங்கலை இல்லையா? அவர் சீஷர்கள் கூடவே இருந்தார். நம்ம கூட எந்த கஷ்ட நேரத்துலையும் என்ன துன்ப நேரத்துலையும் ஏசப்பா இருக்கிறாரு. ஆனால் நம்ம ஏசப்பாவை நம்ம கூட வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தினம் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணணும், ஃபேமிலி ப்ரேயர் பண்ணணும். கட்டாயமாக எல்லாரும் செய்யுங்க. இந்த பேண்டமிக் பீரியடில் ஜீசஸ் நம்ம கூடவே இருந்து நம்மளை இன்னும் நிறைய பிளஸ் பண்ணுவார். ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் ரெகுலராக அட்டன் பண்ணுங்க. போர் அடிக்குதுன்னு சொல்லாதீங்க. சில நேரம் நமக்கு இஷ்டம் இல்லாத காரியத்தை கூட நம்ம செய்து தான் ஆகணும் இல்லையா? ஓகே சில்ட்ரன், see you next week. இந்த வீக்கு சாட்டர்டே 5:30க்கு பிகினர்ஸ் அண்ட் ப்ரைமரிக்கு ஜூமில் சண்டே ஸ்கூல் நடக்கும். நம்ம எல்லாரும் பார்க்கலாமாங்க. Bye. See you all again. God bless you, children.